இன்று அதிமுகவின் இந்த விருப்ப மனு பெறப்படுவது இன்றோடு நிறைவடைந்திருக்கிறது ஒன்று. அதே நாளில் தமிழக பாஜகவின் அந்த மேலிட பொறுப்பாளர்கள் மற்றும் அங்குள்ள நிர்வாகிகள் அர்ஜுன் ராம் மேக்வால், பியூஷ் கோயல் மற்றும் அரவிந்த் மேனன் உள்ளிட்ட மேலிட நிர்வாகிகள் இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோடு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் இந்த ஆலோசனை நடந்திருக்கிறது. அதற்கு பின்னர் அளித்த பேட்டியில் இருவரும் ஒருங்கிணைந்து ஒரு குடும்பமாக திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு நாங்கள் பாடுபடுவோம் என்று அவர்கள் கூட்டாக பேட்டி அளித்திருக்கிறார்கள். இந்த அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டு ஒரு 9 மாதங்கள் ஆகிவிட்டது. 2வது கட்ட அந்த பேச்சுவார்த்தையும் நடைபெற்றிருக்கிறது. இதுவரை அந்த கூட்டணி விரிவடையாமல் இருப்பதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது பொதுவாகவே உங்களுக்கு தெரியாதல்ல, தேர்தல் கூட்டணி என்பது தேர்தல் நெருங்க அதாவது 1 மாதம் அல்லது 2 மாத இடைவெளிக்குள் தான் அது ஒரு முழு வடிவம் பெறும். சரி. எனவே இது ஒன்று இன்னும் காலம் இருக்கிறது. ஆக காலம் இருந்தாலும் இப்பொழுது அந்த கூட்டணி ஒரு கட்டமைக்கப்பட்டு வருகிறது. அதாவது தேசிய கட்சியான பாஜக, அதே போல் நம்முடைய மாநிலத்திலே பிரதான கட்சியாக இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஆக இந்த 2 பெரிய கட்சிகளும் இன்றைக்கு இணைந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தமிழ்நாட்டிலே ஒரு கூட்டணியை இப்பொழுது வடிவமைத்திருக்கிறது. இந்த வடிவமைப்பு இன்னும் அதாவது விரிவடையும். அதாவது தேசிய அளவிலே தேசிய ஜனநாயக கூட்டணி என்று பிஜேபியினுடைய தலைமையிலே கூட்டணி இருக்கிறது தேசிய அளவில். ஆனால் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பிஜேபி உள்ளடக்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியை இங்கு நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம். இதில் நீங்கள் சொல்லுகிற போது இன்னும் விரிவடையவில்லை என்று சொல்லுகிறீர்கள். ஆக இந்த 2 கட்சிகள் இப்பொழுது கூட்டணியை வடிவமைத்திருக்கிறது என்று சொன்னாலும் ஏற்கனவே எங்களோடு பயணித்த கட்சிகள், தமிழகத்தில் இருக்கிற கட்சிகள் இன்னும் எங்களோடு தான் இருக்கின்றன. அவர்கள் சில பேர் எங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறார்கள். சில பேர் முடிவை ஜனவரி மாதத்திலே சொல்லுவதாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படி சொல்லுபவர்கள் கூட எங்களோடு இருக்கிற அந்த உறவை துண்டிக்கவில்லை. எனவே அவர்கள் தொடர்வதாகத்தான் அர்த்தம். எனவே ஏற்கனவே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அந்த கூட்டணியில் இடம்பெற்ற தமிழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள் இன்னும் எங்களுடைய கூட்டணியில் தான் இடம்பெறுகிறார்கள். எனவே இந்த கூட்டணி ஒரு முழு வடிவம் பெறுகிற போது அந்த கட்சிகளுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி அந்த தலைவர்களை எல்லாம் அழைத்து அப்பொழுது அந்த ஒரு மெகா கூட்டணி என்று நீங்கள் சொல்லுவதை போல அந்த கூட்டணியுடைய கூட்டம் நடைபெறும். ஓகே. ஆனால் திமுக தலைமையிலான கூட்டணி நாங்கள் ஒரு கொள்கை கூட்டணி என்கிறார்கள். ஆனால் அதிமுக தலைமையிலான அந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தேர்தல் கூட்டணி என்று அது பொதுவாக சொல்கிறார்கள். இது மக்கள் மத்தியில் யாருக்கு செல்வாக்கு போகிறோம்? நீங்கள் பல தேர்தல் களங்களை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. இது அவங்க நீங்கள் இப்போ விரிவடையலைன்னு சொல்கிறீங்க. நான் சொல்வது 9 மாதங்களாக அந்த அமித்ஷா சந்தித்ததற்கு பிறகு இன்று வரை புதிதாக ஒருவரும் சேரவில்லை. ஆனால் ஒருவரும் விலகவும் இல்லை. நீங்கள் சொல்கிறதுக்கு சரிதான். ஆனால் அதே வலிமையோடு இந்த கட்சிகள் இப்போது இருக்கிறதா? பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், இப்பொழுது உங்களோட அணியில் இருந்தவர்களில் அப்போது 2021 இருந்தவர்களில் ஓபிஎஸ் வெளியேறி இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் நீங்கள் அது கொஞ்சம் பலவீனமாக இருக்கதா கருதுங்களா? பலகீனம் என்பதற்கான அந்த பேச்சுக்கே இடமில்லை. அதாவது நீங்கள் சொன்னதை போல இந்த கூட்டணியை பொறுத்தவரையில் நாங்கள் 2 பிரதான கட்சிகள், அதாவது தேசிய அளவிலே இன்றைக்கு பிஜேபி மத்தியிலே ஆளுகிற கட்சியாக இருக்கிறது. மத்தியிலே ஆளுகிற கட்சி என்பதோடு மட்டுமல்ல, இந்தியாவிலே மொத்தம் 17 மாநிலங்களிலே ஆட்சி புரிகிற கட்சி, மிகப்பெரிய தேசிய அளவில் மிகப்பெரிய கட்சி. அதே போல தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியாதல்ல, ஆளுகிற திமுகவை விட அது பவள விழா கொண்டாடிய கட்சியாக சொல்லிக் கொண்டாலும் இன்றைக்கு பொன்விழா கண்ட கட்சியாக 54 ஆண்டுகளிலே 54வது ஆண்டு அடியெடுத்து வைக்கிற ஒரு கட்சியாக இன்றைக்கு எங்களுடைய கட்சி இருக்கிறது. உங்களுக்கே தெரியும், பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் காலம் தொட்டு இன்றைக்கு எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுடைய இப்பொழுது இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து
கட்டுக்கோப்பாக கட்டுப்பாட்டோடு இந்த இயக்கம் நடந்து வருகிறது. எனவே இந்த இரண்டு பெரிய கட்சிகளும் இன்றைக்கு ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறது. நீங்கள் சொன்னீர்கள் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணியை கொள்கை கூட்டணி என்று சொல்லுவதாகவும், எங்களுடைய கூட்டணியை பொறுத்தவரையில் நாங்கள் தேர்தல் கூட்டணி தான் என்று சொன்னீர்கள். அது முழுக்க முழுக்க உண்மை. எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் நேற்றைக்கு கூட சேலத்திலே நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே கூட சொல்லியிருக்கிறார், திமுக என்னதான் கொள்கை கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் ஆக கொள்கையிலே அவர்கள் ஒத்துப்போவதில்லை. உங்களுக்கு தெரியாதல்ல, அதில் இடம்பெற்றிருக்கிற திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற கட்சிகள் எந்தெந்த கொள்கையில் ஒத்து போகிறார்கள் அவர்களால் நிச்சயமாக சொல்ல முடியாது. ஒரே ஒரே எதிர்ப்புல அது கொள்கை என்று சொல்லக்கூடாது. அதாவது ஒரு கட்சியை, அது இன்னும் சொல்ல போனால் ஒரு கட்சிக்கு எதிரான அந்த மனநிலையில் இருக்கிற கட்சிகள் சேர்ந்து இருக்கிறது என்று சொல்லலாமே தவிர கொள்கை அளவிலே இன்றைக்கு அதில் இடம்பெற்றிருக்கிற கட்சிகள் ஒத்து போகின்றன என்று சொல்ல முடியாது. ஆனால் எங்களுடைய பொதுச் செயலாளர் சொன்னதை போல நாங்கள் அமைத்திருக்கிற கூட்டணி அல்லது இன்னும் விரிவுபடுத்துகிற போது அமைய இருக்கிற அந்த கூட்டணி நிச்சயமாக இது தேர்தல் கூட்டணியாகத்தான் இருக்கும். காரணம், தேர்தல் கூட்டணி என்று அதனால்தான் நான் சொல்வதை போல, நீங்கள் கேட்டதற்கு சொன்னதை போல நான் என்ன சொல்ல சொன்னால் அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தல் நெருங்குகிற போதுதான் அது ஒரு வடிவமைக்கப்படும். எனவே இந்த கொள்கை கூட்டணி இல்லை, தேர்தல் கூட்டணி என்று எங்களுடைய பொதுச் செயலாளர் அழுத்தம் திருத்தமாக சொல்லுவதற்கு காரணம், அதாவது தேர்தலை பொறுத்தவரையிலே பல கட்சிகள் ஒரு கூட்டணியிலே இடம்பெறும். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை, ஒவ்வொரு சித்தாந்தம் இருக்கும். அந்த கொள்கையும் சித்தாந்தம் இந்த கூட்டணி சேர்கிற போது என்னதான் கொள்கை கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் அவரவர்களுக்கு தனி சித்தாந்தம், தனி கொள்கை, தனி வழி என்றுதான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை வீழ்த்த வேண்டும், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதை ஒரு நோக்கமாக கொண்டு அதுதான் தேர்தல் கூட்டணி. ஆக அந்த நோக்கத்தில் தான் இந்த கூட்டணி அமைக்கப்படுகிறது. இது தேர்தல் வரைதான். தேர்தலுக்கு பிறகு அவரவர்கள் தங்களுடைய கட்சி கொள்கை சித்தாந்தத்தை அவர்கள் தனித்தனியாக கடைபிடிப்பார்கள். இதை நான் ஒரு உதாரணத்தோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் அப்பொழுது ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக அந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கு ஒரு மெகா கூட்டணி அமைத்தார். உங்களுக்கு தெரியாதல்ல, அதாவது மூதறிஞர் ராஜாஜி தலைமையிலான சுதந்திரா கட்சி, அது முதலாளித்துவ கட்சி. அதே மாதிரி அதாவது தோழர் பி ராமூர்த்தி, தோழர் கல்யாண சுந்தரம் இவர்கள் தலைமையிலான கம்யூனிஸ்டுகளையும் இணைத்தார். அதே போல ஃபார்வர்ட் பிளாக், முஸ்லீம் லீக், இப்படிப்பட்ட கட்சிகளை, காரணம் ஒவ்வொன்றும் முரண்பாடான கட்சிகள் தான். அதே போல தனி மனிதர்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட ஒரு கட்சியினுடைய தலைவர்களாக தங்களை அவர்கள் சொல்லிக் கொண்டாலும் திரு ஆதித்தனார் அவர்களை, திரு மாப்போசி அவர்களை, அவர்களும் கருத்து வேறுபாடுகளோடு இருந்தவர்கள் தான். அவர்களையும் ஒன்று சேர்த்தார். ஆக இந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் அமைத்த கூட்டணி என்னவென்று சொன்னால் அது கொள்கை கூட்டணி அல்ல, முழுக்க முழுக்க தேர்தல் கூட்டணி. எந்த நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது? அதாவது காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்துவதற்கு, காங்கிரஸ் ஆட்சியை அப்புறப்படுத்துவது. ஒரே சூழ்நிலை தான். அரசியல் சூழ்நிலையோ இப்போ உள்ள அரசியல் சூழ்நிலையோ ஒரே மாதிரி இல்ல. பொதுவாகவே அரசியல் சூழ்நிலை ஒரு மாற்றத்திற்கு உட்பட்டதல்ல. 67 சூழ்நிலையோ இப்போ உள்ள 2026 ஒத்து போறதா. காரணம், அன்றைக்கு ஆளுகிற பொறுப்பில் இருந்த காங்கிரஸ் கட்சியை வீழ்த்துவது இந்த கூட்டணி, அந்த கூட்டணியுடைய நோக்கமாக இருந்தது. இன்றைக்கு மக்கள் விரோத ஆட்சி நடத்தும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வீழ்த்துவதற்கு இந்த கூட்டணி அமைக்கப்பட்டு இருக்கிறது. இன்னும் அது விரிவுபடுத்தப்பட போகிறது. நான் இதை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் அமைத்த அந்த கூட்டணி தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை பெற்று அண்ணாவுடைய தலைமையிலே ஆட்சி அமைத்தவுடன் 15 நாட்கள் மூதறிஞர் ராஜாஜி சொன்ன வார்த்தையை வர்பேட்டம் அப்படியே சொல்றேன். அவர் என்ன சொன்னார்னா, எங்களுடைய கூட்டணியினுடைய தேர்நிலவு முடிந்தது. இதே வார்த்தையை சொன்னார். எங்களுடைய தேர்நிலவு முடிந்து விட்டது. இனிமேல் தேர்தலுக்கு பிறகு இனிமேல் நாங்கள் எதிர்கட்சியாகத்தான் செயல்படுவோம் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதல் சட்டமன்ற கூட்டத்திலே
சபாநாயகர் தேர்வுக்கு ஆதித்தனார் அவர்களை வேட்பாளராக நிறுத்திய போது கூட்டணியிலே அங்கம் பெற்று இந்த காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்திய மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் அண்ணா அவர்கள் நிறுத்திய வேட்பாளருக்கு எதிராக ஒரு வேட்பாளரையே நிறுத்தினார் சபாநாயகர் தேர்தலுக்கு. எனவே அந்த தேர்தல் முடிந்தவுடன் அந்த கூட்டு முடிந்து விட்டது, தேர்நிலவு முடிந்து விட்டது என்று சொன்னார். அதைத்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். இப்பொழுது நாங்கள் அமைத்திருக்கிற கூட்டணி கொள்கை கூட்டணி அல்ல, இது தேர்தல் கூட்டணி. எந்த நோக்கத்தோடு என்று சொன்னால் ஆளுகிற ஆட்சியை வீழ்த்துவதற்கு என்று சொன்னார். ஆனால் திமுக கொள்கை கூட்டணி என்று சொல்கிறார்கள். ஆனால் அதில் இடம்பெற்றிருக்கிற கட்சிகள் எந்த கொள்கையோடு ஒத்துப்போகிறார்கள் என்று அவர்களாலும் சொல்ல முடியாது. அது அப்படிப்பட்ட ஒரு நிலைமையும் அல்ல. தனித்தனி கொள்கையோடு தான் அவர்கள் பயணிக்கிறார்கள். ஓகே.